வணக்கம், என்னோட பேர் அருண்காந்த். லோக்சபா எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல இருந்து கண்டெஸ்ட் பண்றேன். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சுயேட்சையா கண்டெஸ்ட் பண்றேன். சமத்துவத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அறப்போர் இயக்கம். ஸோ அதை நான் எலெக்ஷன்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஆபரேஷன் ஜுஜுபின்னு ஒரு ஃபிலிம் 2021 எடுத்து ரிலீஸ் பண்ணேன். அந்த என்னோட மேனிஃபெஸ்டோவே ஒரு படமா எடுத்தேன். இந்தியாவில் எல்லாருமே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா தான் கண்டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாகும். இப்போ எல்லா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு 95 lakhs லிமிட் வச்சுட்டு பார்ட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேண்டிடேட் 95 lakhs வச்சுட்டு பார்ட்டி எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம்னு ஒரு ரூல் இருக்கு. அப்போ இந்த லிமிட்டை வச்சது யூஸ் இல்லை. ஸோ இந்த சமத்துவத்தை நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ லாஜிக்கலா பார்த்தா இந்தியாவில் பார்ட்டி சிஸ்டம் அண்ட் சிம்பிள்ஸ் அபாலிஷ் பண்ணாலே முக்காவாசி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஏன்னா நல்லவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. நல்லவங்க ஜெயிச்சா எல்லா விதமான சமத்துவத்தையும் அவங்க காப்பாற்றுவாங்க. கோயம்புத்தூர்ல 3 முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளலூர்னு ஒரு இடம் இருக்கு. அது எதுக்கு தெரியுமா ஃபேமஸ்? ஒரு குப்பை மலை, பிரம்மாண்ட குப்பை மலை. இப்போ கேரளாலேருந்து மெடிக்கல் கழிவுகளை வந்து கொட்டுறேன்னு சொல்றாங்க. சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலேருந்தும் குப்பையை வந்து கொட்டுறேன்னு சொல்றாங்க. பட் ஆனால் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அது வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 10 கிலோமீட்டருக்கு காத்து இந்த பக்கம் அடிக்கும்போது எங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும், காத்து அந்த பக்கம் அடிக்கும்போது அந்த ஏரியா அதுக்கு அந்த சைடில் இருக்கிற ஏரியாவுக்கு ஸ்மெல் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கேன்சர் கிரியேஷன் மலை மாதிரியே தோணுது. ஒரு வார் ஃபுட்டிங்ல இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல அத்தனை பிளாஸ்டிக்கையும் ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அதுக்கான வாய்ஸ் நான் கொடுப்பேன். அந்த இடத்துல ஒரு புல்வெளி மலையை உருவாக்கணும். நிறைய மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு. நிறைய இனோவேட்டிவ் டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னா இங்க இருக்க ரியல் எஸ்டேட் ரெண்டல் பிரைசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க கோயம்புத்தூர்ல ஒரு கவர்மெண்டே ஒரு மைக்ரோ அண்ட் மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக ஒரு மால் கட்டணும். ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறவங்க 18 to 34 இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிற, ஒரு குட்டி குட்டி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் அப்கமிங் ஸ்மால் டேலண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒரு மால் கிரியேட் பண்ணணும். அவங்களோட பொருட்களும் அவங்களோட சர்வீசஸையும் அவங்களுக்கான கோவர்க்கிங் ஸ்பேஸையும் அந்த மாலில் உருவாக்கணும். அண்ட் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ், குட்டி குட்டி பிராண்ட்ஸுக்கான சப்போர்ட் அவங்க பண்ணணும். அப்பதான் அவங்களோட பிசினஸ் செழிப்பா இருக்கும். இல்லாட்டா இந்த ரியல் எஸ்டேட் ரெண்டல் பிரைசஸே அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை முடிச்சு கட்டிடும். 3வது பிரச்சனை, கோயம்புத்தூர்ல என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. மக்கள் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. இங்க வாக்கிங் போறதும், லேக்க சுத்தி வாக்கிங் போறதும், அதுவும் சினிமாக்கு போனா குத்து வெட்டு சண்டை டும்னு துப்பாக்கில சொல்ற மாதிரி படங்கள் வருது. ஆனா இங்க நிறைய லோக்கல் டேலண்ட் இருக்காங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய கலைஞர் இருக்காங்க, ஸ்டேஜ் பிளே டிராமாஸ் பண்றவங்க இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி, ஒரு நிறைய இன்ஃபேக்ட் 4-5 இடத்தை ஒதுக்கி வேற ஏரியால அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கும், அவங்க இன்கம் சம்பாதிக்கிறதுக்கும், மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்ரி சிங்கிள் டே செய்யணும். மக்கள் இந்த இன்டர்நெட்லாம் விட்டுட்டு, போனை நோடுறதை விட்டுட்டு ரியல் லைஃப்ல வந்து யங் டேலண்ட்ஸை பார்த்து அவங்க ஒரு பிரமி படையணும்னு என்னோட ஆசை. அவ்வளவு டேலண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஒரு ஃப்ரீலான்ஸ் அகாடமின்னு ஒன்று உருவாக்குவேன், ஒன்லி ஃபார் எஜுகேஷன். என்னன்னா இங்க இருக்கிற விசிட்டிங் ஃபேக்கல்டிஸ், ஃப்ரீலான்ஸ் ஃபேக்கல்டிஸை இங்க வர வச்சு நம்ம கோயம்புத்தூர்ல டிகிரி போய் படிக்கணும், என்கிட்ட ஃபண்ட் இல்ல எனக்கு சீட் கிடைக்கல, இல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு சர்டிஃபிகேட் வேணாம், நாலேஜ் இருந்தா போதும், நான் பொழைச்சுக்குவேன் அப்படின்னு நினைப்பாங்களே, அவங்களுக்காக ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அதுல எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸ் அவங்க அங்க படிக்கலாம். இந்தியாவிலேருந்து உலகத்திலேருந்து யார் வேணா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டை சொல்லி தரலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்க போறேன். அண்ட் அதுல உலக அரசியல்லேருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை டாபிக்ஸான சப்ஜெக்ட்ஸ் ஒன்றா ஆட் செய்யப்படும். அதுக்கான விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸையும் இன்டர்நெட்டில் சொல்லித்தர ஃப்ரீலான்ஸ் ஃபேக்கல்ட்டிஸையும் உருவாக்கப்படும். எக்கச்சக்கமான டீச்சர்ஸ்க்கும் அடிஷனல் இன்கம் கிடைக்கும். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸும் காசு செலவு இல்லாமல் நிறைய நாலேஜபிள் சப்ஜெக்டை படிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட பிளான்.